நம்ம பார்க்கறது புனித குழந்தை தெரசாமலுடைய பேராலயம் பசிலிக்கா. பசிலிக்கா மிக பிரமாதமாக இருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற லூர்துக்கு அப்பிறகு இரண்டாவது மிகப்பெரிய பசிலிக்காக இருப்பது இந்த குழந்தை தெரசாமலுடைய பேராலயம். இந்த குழந்தை தெரசாமா பேரில் நம்முடைய மறை மாவட்டத்திலும் பல ஆலயங்கள் இருக்கின்றன. குழந்தை தெரசாமலுடைய ஆலயம் இரண்டாம் உலகப் போருக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட்டு பிறகு உலகப் போரின் பொழுது நிறுத்தப்பட்டு உலகப் போர் பிறகு தொடர்ந்து இது கட்டப்பட்டது. கோபுரம் அங்கே இருக்கு. இந்த கோபுரம் முன்பக்கம் நான் பார்க்கிறோம். இந்த பனி அதிகமாக பெய்து பனி உறைஞ்சிருக்குது. பனி பார்த்தீங்கன்னா உறைஞ்சிருக்கு. வழுக்கி விடும். இதெல்லாம் பனி உறைந்து இருக்கிறேன். இது கோபுரத்துக்கு உச்சி. மேலே போகிறது லிஃப்ட்லாம் வச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய உச்சியிலே நாம் இருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு குடில். குழந்தை தெரசாமா பசிலிக்கா பேராலயத்தினுடைய உட்புறத்திலே நாம் இருக்கின்றோம். மிகப்பெரிய மிக உயரமான கோபுரம். இரண்டு புறம் மொசைக்கால் அழகு செய்யப்பட்டது நினைக்கிறேன். இரண்டு புறம் குழந்தை தெரசாமாவுடைய படங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பக்கமும் குழந்தை தெரசாமாவுடைய படங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இது புனித குழந்தை தெரசாமாள் கார்மேல் மதத்தை சார்ந்தவர். 4 சுவத்துக்குள் இருந்து கொண்டு அவர் மிகப்பெரிய காரியம் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் சிறு சிறு காரியங்களை கடவுளுக்கு அர்ப்பணித்தார். குழந்தை தெரசாமாவுடைய தாய் தந்தை இருவருமே உருவாகவும் சிஸ்டராகவும் ஆக ஆசைப்பட்டார்கள். ஆனால் முடியவில்லை. ஆனால் மிகப்பெரிய ஒரு புனித வாழ்க்கை வாழ்ந்தார்கள்.
இவர்களை பார்த்து தான் புனித குழந்தை தெரசம்மாள் ஒரு புனிதராக வருவதற்கு வாய்ப்பாக இருந்தது. அவருடைய புனித பண்டம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. புனித குழந்தை தெரசாவுடைய புனித பண்டம். அவரிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எல்லாம் வல்ல அன்பு இறைவா, புனித குழந்தை தெரசம்மாள் தன்னுடைய எளிமையான அதே நேரத்தில் புனிதமான ஜப தப வாழ்க்கையால் உமக்கு அர்ப்பணம் செய்தார். நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய புனித வாழ்க்கையை பின்பற்றி சிறந்த கிறிஸ்தவர்களாக வாழ அருள் புரியும். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் புனித குழந்தை தெரசம்மாள் வழியாக ஆசீர்வாதத்தையும் அன்பையும் பொழிவீராக. ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இது குழந்தை தெரசாவுடைய சைடு ஆல்டர். இது புனித மத்தேயு, புனித பர்தலேமியு, குழந்தை தெரசாவுடைய ஃபோட்டோ படம், குழந்தை தெரசாவுடைய மற்றொரு ஃபோட்டோ அங்கே பார்க்குறோம். இது மத்திய கோபுரம், நடுவில் இருக்கிற உச்சி கோபுரம் வெளியிலிருந்து பார்க்கும்போது மிக பிரமாதமாக இருப்பதை பார்த்தோம். கடவுளை அதிகம் நேசித்தவர். சிறு குழந்தையாக இருந்த பொழுது அவருடைய போட்டோஸ். இறக்கின்ற தருவாயிலே இருந்த பிற்பாடு இது நடுப்பீடம். தந்தை கடவுள், தூய ஆவி, பீடம். திருப்பலி பீடம், சிலுவை பீடம், பீடத்தை சுற்றி இருக்கின்ற தூண்கள், எல்லா ஆலயத்திலும் இருப்பது போல பைப்பார்கள், இரண்டு பக்கம் இருப்பதை பார்க்கிறோம். பைப்பார்கள். குழந்தை தெரசாம்மாள் பசிலிக்காவுக்கு கீழே உள்ள கிரிப்ட் என்பது எப்பொழுதுமே கோயிலுக்கு கீழே உள்ள இடம் என்று சொல்லலாம். கிரிப்டில் தான் பெரும்பாலும் புதைத்திருப்பார்கள். இங்கே அவருடைய கல்லறை கீழே இருப்பதாக சொல்லுகிறார்கள். இதுதான் நாம் பார்க்கின்ற அந்த கிரிப்ட். பேராலயத்துக்கு கீழே உள்ள சித்தாலயம்.
சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. வயதிலேயே இறைவனை சேர்ந்த புனிதனுடைய கல்லறைக்கு மேல் கல்லறையில் கட்டப்பட்டுள்ள இந்த ஆலயம் அன்னை மரியாள் லிசியூ என்ற ஊரிலே வாழ்ந்த லூயிஸ் மற்றும் ஜெலி மார்டின் தம்பதியருக்கு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 1873ஆம் ஆண்டு குழந்தை திருச்சம்மாள் தெரேசா என்பவர் மகளாக பிறந்தார். ஆனால் 4½ வயதிலேயே அவருடைய தாய் இறைவனடி சேர்ந்தார். அப்பொழுது அவருக்கு 4 சகோதரிகள் இருந்தார்கள். அவர்கள்தான் அவரை வளர்த்தார்கள். அதிலே 2 சகோதரிகள் மடத்திலே போய் சேர்ந்தார்கள். அந்த தெரேசாளும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவரும் கார்மேல் மடத்திலே சேர்ந்தார். அவர் 1886ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் அன்று சிறப்பு அழைத்தலை உணர்ந்து அங்கே போய் சேர்ந்தார். எப்படியாவது இறைவனை பின்பற்ற வேண்டும் என்று 4 சுவற்றுக்குள்ளே இருக்கின்ற கார்மேல் மடத்திலே அவர் சேருகின்ற பொழுது அவருக்கு வயது 15 மட்டும்தான். அதன் பிற்பாடு 9 ஆண்டுகள் அங்கே இருந்து அந்த மடத்திலே மரித்தார். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 1897ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். அவருடைய தந்தைக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அவருக்கு காச நோய் வந்து அதனாயே இறந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஆன்மாவின் வரலாறு என்ற சுய சரிதிலே எழுதியிருக்கின்றார். 1925ஆம் ஆண்டு 9ஆம் பத்திநாதர் அவரை புனிதராக அறிவித்தார். 1927ஆம் ஆண்டு அவர் நற்செய்தி அறிவிப்பாளர்களின் பேட்டனாக அறிவிக்கப்பட்டார். புரவலராக, பேட்டன் செயின்டாக, பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். அவர் வாழ்நாளிலே எங்கும் வெளியிலே சென்று போதித்ததில்லை. ஆனால் போதிப்பது என்பது வார்த்தையால் மட்டுமல்ல, தங்கள் வாழ்வாலும் போதிக்க முடியும் என்பதற்கு அடையாளமாக அவரை நற்செய்தி அறிவிப்பாளர்களின் பாதுகாவலராக 1927ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டார். எவ்வாறு புனித பிரான்சிஸ் சவேரியார் பல இடங்களுக்கு ஒரு ஊராக நடந்து சென்று அறிவித்தாரோ, அப்படி அறிவிக்கலை என்றால் கூட தன்னுடைய வாழ்க்கையினால் அவர் இவ்வாறு அறிவித்ததால் அவர் நற்செய்தி அறிவிப்பாளர்களின் பாதுகாவலராக இருக்கின்றார். 1944ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டினுடைய 2வது பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முதல் பாதுகாவலர் ஜோன் ஆஃப் ஆர்க். அதற்கு அடுத்ததாக இவர் 1997ஆம் ஆண்டு அவர் டாக்டர் ஆஃப் த சர்ச் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய எளிமையான வாழ்வு, கடவுளை மட்டுமே நேசிக்கின்ற வாழ்வு, சிறு சிறு செயல்கள் மூலம் அவர் கொள்கின்ற வழி, அதான் லிட்டில் வே என்று சொல்வார்கள். சிறுமலர் தெரேசா சிறு வழியாக, ஒருத்தல் முயற்சிகள் வழியாக ஒரு புனிதராக வாழ்ந்த வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த அந்த புனிதருடைய
சிறப்பான கோயிலிலே நாம் இருக்கின்றோம். அவர் வழியாக நாம் இறைவிடம் ஜெபிப்போம். உங்கள் அனைவருக்காகவும் இந்த இடத்திலிருந்து அவரிடம் வழியாக ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றேன். இவர்கள்தான் புனித குழந்தை தெரசாவுடைய தாய் மற்றும் தந்தை. தந்தை லூயிஸ், தாய் ஜெலி மார்டின். இவர்களுக்கு 9 குழந்தைகள். இதில் 4 குழந்தைகள் சிறு வயதாக இருக்கும் பொழுதே இறந்து விட்டார்கள். இந்த தாய் தந்தை இருவருமே கடவுளுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை மட்டுமே நேசிப்பது என்பதுதான் அவருடைய வாழ்க்கையின் முக்கியமாக இருந்தது. 1877ஆம் ஆண்டு குழந்தை தெரசால் 4½ வயதில் இருக்கின்ற பொழுதே அவருடைய தாய் இறைவனடி சேர்ந்தார். எனவே அவருடைய தந்தை மற்ற பிள்ளைகளோடு லிசியூ அதாவது இந்த இடத்தில் வந்து குடியேறினார். இங்கிருந்தான் அவருடைய குழந்தைகளுடைய இறை வார்த்தை பின்பற்றியது. குழந்தைகளால் இறைவனுக்கு சேவை செய்வதற்காக மடத்திலே போய் சேர்ந்தார்கள். இவர்கள் இருவருமே 2015ஆம் ஆண்டு புனிதர்களாக அறிவிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையும் சரி பிள்ளைகளின் வாழ்க்கையும் சரி சிறப்பாக இருந்தால் அவர்கள் புனிதர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். லூயிஸ் ஜெல்லி. தாயை இழந்த பிள்ளைகளுக்கு தந்தையே தாயாகவும் தந்தையாகவும் இருந்து கவனித்துக் கொண்டார். இந்த பிள்ளைகள் 5 பிள்ளைகள். இதில் மூத்த சகோதரி குழந்தை தெரசாவுக்கு தாய் போல இருந்து கவனித்தார். இதில் ஒருவருடைய படத்தையும் பார்க்கின்றோம். ஒரு சகோதரி மரி, பவுலின், லியோனி, ஹெலன், செலின் அவர்களுடன் நாம் குழந்தை தெரசா இருப்பதை நாம் பார்க்கின்றோம். குழந்தை தெரசாவுடைய தந்தை லூயிஸ், தாய் செலி. அவருடைய குடும்ப பெயர் மார்டின். அவருடைய சிற்றாலயம் இந்த இடம். குழந்தை தெரசாவுடைய ஃபோட்டோ அங்கே இருக்கிறது. அந்த பெற்றோருடைய திருப்பண்டங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய திருப்பண்டங்கள் திருமணத்தின் அடையாளமாக திருமண மோதிரங்கள், கணையாழிகள். கணவன் மனைவியாக இருந்து குடும்ப பாரங்கள் எல்லாம் ஏற்று அப்பொழுதும் கூட கடவுளுக்கு எப்படி உண்மையாக பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்பதின் அடையாளமாக இருக்கின்றார்கள். தாய் சிறு வயதிலேயே பிள்ளைகளெல்லாம் விட்டு இறந்து போனாலும் தந்தை இவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை சிறப்பாக வளர்த்தார். இவர் தொழில் என்பது நகைகள் செய்வதாக இருந்தது. இவருடைய மனைவி ஜெலி, அவருடைய தொழில் லேஸ் பின்னுவதாக இருந்தது. இருவருமே ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவருடைய புனித பண்டத்தை நாம் இங்கே புனித பண்டங்கள் அடங்கிய பெட்டியை நாம் இங்கே பார்க்கின்றோம். இது மெழுகு பொம்மை ஒரு மியூசியம். இது குழந்தை தெரசாவுடைய தாய், தந்தை, அவருடைய சகோதரிகள் 4 சகோதரிகள். 5 இது குழந்தையாக ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 1873 அவர் குழந்தையாக பிறந்திருக்கிறார்.
ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 4ஆம் தேதி திருமுழுக்கு பெற்றார். இதிலே அமர்ந்து கொண்டு அவ்வப்போது இறைவனை பற்றியும் கடவுளை பற்றியும் தியானிக்கின்ற வழக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. இங்கே அமர்ந்து ஜெபமாலை ஜெபிக்கின்ற பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. அவருடைய தந்தை இறை பக்தியிலே அவரை அழைத்து வளர்த்தார். அவ்வப்போது கரம் பிடித்து அவரை அழைத்து சென்று பக்தியை ஊட்டினார். எப்படி சிறப்பாக வாழ வேண்டும் என்று அவர் கற்பித்தார். அவருடைய மூத்த சகோதரி கார்மல் மடத்தில் சேர்ந்த பிற்பாடு அவருக்கு ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு வியாதி வந்தது. அவருடைய சகோதரி அனைவரும் மண்டியிட்டு அவருடைய படுக்கை அருகே ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது அன்னை மரியாளுக்கு நவநாள் வைத்து அவருடைய தந்தை ஜெபித்தார். ஒரு சிறப்பு புன்வரும் மூலம் அன்னை மரியாள் அவரை குணமாக்கினார். தனது 11வது வயதிலே மே மாதம் 8ஆம் தேதி 1884ஆம் ஆண்டு அவர் முதல் முறையாக இறைவனை பெற்றார். புதுநன்மை வாங்கினார். இயேசுவை நான் முதல் முறையாக முதலிருந்த பொழுது எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்று அவர் உணர்ந்தார். அவர் முதல் முறையாக புதுநன்மை பெறுகின்ற பொழுது அவருடைய தாய் தன்னுடைய 4.5 வயதில் இறந்த பிற்பாடு மிகப்பெரிய துக்கத்திலும் சோகத்திலுமே வாழ்ந்து வந்தார். ஆனால் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 1886ஆம் ஆண்டு இந்த நள்ளிரவு திருப்பலி முடிந்து வருகின்ற பொழுது இறைவன் அவரை தொட்டார். அன்றிலிருந்து அவர் தன்னுடைய கவலையை மறந்தார். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிறருக்காக வாழ வேண்டும், பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை கொண்டார். அன்றிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியது. கார்மேல் மடத்தில் சேர வேண்டும் என்று அவர் தன்னுடைய விருப்பத்தை தந்தையிடம் தெரிவித்தார். எனவே 1887ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி அப்பொழுது இருந்த ஆயரை சென்று சந்திக்கின்றார். அப்பொழுது அவருக்கு 15 வயதுதான். ஆனால் ஆயர் அவர்கள் 21 வயது வரை காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். எனவே தான் ஒரு பெரிய பெண், வளர்ச்சியடைந்த பெண் என்பது காட்டுவதற்காக தன்னுடைய முகத்தை கொண்டை போல போட்டு அவரிடம் சென்று தன்னுடைய உத்தரவை வாங்க வேண்டும் என்று சென்று சந்தித்தார். 1887ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி மறை மாவட்ட பில்கிரிமேஜ், அதாவது திரியாத்திரை பயணத்தின் பொழுது போப் லியோ 13வது லியோவை சந்தித்தார். இப்பொழுது இருப்பது 14ஆம் லியோ. சந்தித்து கார்மல் மடத்திலே சேர வேண்டும் என்று உத்தரவு கேட்டார். ஆனால் திருத்தந்தை அவர்கள் இப்பொழுது உங்களுடைய பெரியவர்கள் சொல்வதை கேள் என்று சொல்லி அனுப்பினார். அதே நேரத்திலே கடவுள் விருப்பப்பட்டால் நீ தாராளமாக உள்ளே செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அறிவுரை சொல்லி அனுப்பினார். ஆயிரத்தி 1889ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 88ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி தெரேசா கார்மேல் மடத்துக்குள் நுழைந்தார், துறவியாக நுழைந்தார். 10 மாதங்களுக்கு பிற்பாடு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 1889ஆம் ஆண்டு ஆயர் யுகனின் முன்னிலையில் உள்ளே கார்மல் மடத்துக்கு உள்ளே செல்கின்றார். தந்தை அவர்கள் அவரை வழியனுப்புகிறார்கள். கடைசியாக அவர் உள்ளே செல்ல இருக்கின்றார். அந்த 4 சுவர்களால் மூடப்பட்ட அந்த கட்டிடத்துக்குள் சென்ற பிற்பாடு வெளியே வர முடியாது. எனவே அந்த மடத்துக்குள் உள்ளே செல்லுகிறார். செல்லுகின்ற பொழுது அந்த கார்மல் மடத்து சகோதரிகள் உள்ளே வரவேற்கிறார்கள். ஒரு மணப்பெண்ணை போல ஆடை அணிந்து இந்த மடத்துக்குள் உள்ளே நுழைகிறார். புனித குழந்தை தெரேசம்மாள் அவளை வரவேற்பதற்காக சகோதரிகள் காத்திருக்கிறார்கள். 1889ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சகோதரி தெரேசா அவர்கள் குழந்தை இயேசுவின் தெரேசா என்ற பெயரை தேர்ந்தெடுத்து உள்ளே செல்கின்றார். அந்த கார்மேல் மடத்துக்குள்ளே வாழ்க்கையை அவர் நேசித்தார்.
இயேசுவை நேசித்தார். இயேசுக்காக ரோஜா மலர்களை காணிக்கையாக ஒப்புக் கொடுப்பதிலே அவர் இப்பொழுதுமே மகிழ்ச்சி கொண்டிருந்தார். அந்த இயேசுவின் மேல் உள்ள நேசம், பிறர் மேல் உள்ள நேசம்தான் அவரை மிகச்சிறந்த புனிதராக மாற்றியது. உறவர மடத்து தலைவி அவருடைய சகோதரனுடைய ஆணைக்கிணங்க 1896 ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி முதல் தன்னுடைய சுயசரிதியை எழுத ஆரம்பிக்கின்றார். அவர் 3 பாகமாக எழுதுகின்றார். ABC என 3 பாகமாக எழுதுகின்றார். 3வது பாகம் முடிவிடாமலேயே அவர் இறந்துவிட்டார். ஒவ்வொரு பாகமும் அன்பு என்ற வார்த்தையோடு நிறைவு பெறுகிறது. எனவே அவர் எழுதிய அந்த சுயசரிதை தான் ஒரு ஆன்மாவின் வரலாறு என்று அது எழுதப்பட்டு அது வெளியிடப்பட்டது. 1898ஆம் ஆண்டு இது பாராக ஒரு ஆன்மாவின் வரலாறு என்று வெளியிடப்பட்டது. உலகம் முழுவதும் ஆன்ம வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இது இருக்கிறது. 1897ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நான் அவரை அன்பு செய்கிறேன், கடவுளே நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரை கடவுளுக்கு பிடித்தார். திருச்சிலுவையை கையில் வைத்திருந்தார். மாலை 7:30 மணிக்கு அவர் உயிரிழந்தார். அவருடைய தன்னுடைய ஆன்ம குருவுக்கு நான் இறக்கவில்லை, மாறாக நித்திய வாழ்வுக்குள் நுழைகிறேன். எங்கிருந்து நான் எதை சொல்லவில்லையோ அதை நான் மோட்சத்திலிருந்து சொல்வேன் என்று சொல்லி தன்னுடைய உயிர் நீத்தார். அவருடைய சகோதரிகள் புடைசீழ தன்னுடைய ஆன்மாவை கடவுளிடம் ஒப்படைத்தார். சிறுமலர் தெரேசா என்பவர் குழந்தை இயேசுவின் தெரேசா. ரோஜா பூ மலரை இழைப்பு எப்பொழுதும் காணிக்கையாக ஒப்படுக்கின்ற பழக்கம் அவருக்கு இருந்தது. எனவே அவர் வழியாக இறைவனிடம் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன்.